திருப்பாவையில் நேற்று 15ஆம் நாள் பாசுரத்தோடு தோழியை எழுப்பும் படலம் முடிவடைந்தது. இன்று 16ஆம் நாள் துயிலெழுந்த தோழியையும் அழைத்து கொண்டு நந்தகோபர் வீட்டிற்கு சென்று கண்ணனையும் நந்தகோபரையும் எழுப்புவதற்காக வாயில் காவலனுடன் அனுமதி கேட்பதைப் போல அமைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் பாசுரத்தை பார்க்கலாம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, குடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலை வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேய நிலைக்கதவம் நீக்கலோர் எம்பாவாய். இதன் பொருள், தன்னிகரற்ற யாருக்கும் ஒப்பில்லாத எங்களுடைய தலைவனான நந்தகோபருடைய கோவிலின் வாயிலை காக்கும் காவலனே, கொடித்தோரணங்கள் தொங்கும் வாயிலை காக்கும் வாயில் காப்பானே, எங்களுக்காக இந்த வாயில் கதவை திறப்பாயாக. மாயங்கள் புரிபவனும் கரிய நிறத்தவனுமாகிய கண்ணன் நேற்று ஆயர்குலச் சிறுமியராகிய எங்களுக்கு சிறிய பறை ஒன்றை தருவதாக கூறியிருந்தான். அதை வாங்குவதற்காக நாங்கள் தூய்மையாக நீராடி வந்திருக்கிறோம். கண்ணனுடைய புகழை பாடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். தயவு செய்து முன்னமே அதெல்லாம் முடியாது என்று எதிர்மறையாக கூறாமல் எங்களுக்காக இந்த நிலைவாயில் கதவை திறப்பீர்களாக என்பது இதன் பொருள். இந்த பாடலில் எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் அதை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் அதெல்லாம் நடக்காது, அது முடியாது என்று எதிர்மறையாக பேசக்கூடாது என்ற கருத்தையும், வாயில் காவலனிடம் அனுமதி கேட்பதிலிருந்து நம்மை விட கீழ்நிலையில் இருப்பவர்களையும் மிகவும் மரியாதையாக நடத்த வேண்டும் என்ற கருத்தையும் இந்த பாடலின் மூலம் நமக்கு புரிய வைக்கிறார்.